ஊழியர்களுக்கு இடைக்கால மாதாந்திர தொகை உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் தகுதியுள்ள அரசு ஊழியர்கள் 1/1/2026 அன்று அல்லது அதற்கு பிறகு பணி ஓய்வு பெறும் போதோ அல்லது பணியில் இருக்கும் போதோ இறக்க நேரிடும் போதோ அவர்களுக்கு இடைக்கால மாதாந்திர தொகை இன்டரிம் மந்த்லி பேஅவுட் வழங்குவதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. அவ்வாணையின்படி இடைக்கால மாதாந்திர தொகை அல்லது இடைக்கால மாதாந்திர குடும்ப தொகை என்பது கடைசியாக பெற்ற மாதாந்திர அடிப்படை ஊதியத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இவற்றின் எது அதிகமாக மற்றும் அதன் மீதான 60% அகவிலை நிவாரணம் டியர்னஸ் ரிலீஃப் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாக கணக்கிடப்பட வேண்டும். பணி ஓய்வுக்கு பிறகு இறப்பு நேரிடும் சமயத்தில் இடைக்கால குடும்ப தொகை வழங்குவதற்கும் அதே அரசாணையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுள்ள அரசு வீதங்களின் கீழ் தங்கள் கடைசி ஊதியத்தை பெற்றிருந்தனர் என்பது அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 6வது ஊதிய குழுவின் கீழ் ஊதியம் பெறுவதை தொடரும் அல்லது கடைசியாக ஊதியம் பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய அகவிலைப்படியின் டியர்னஸ் அலோவன்ஸ் விகிதம் 1/1/2026 முதல் 262% ஆகும். இவ்விஷயத்தை அரசு பரிசீலித்து மேலே குறிப்பிட்ட அரசாணையின் தொடர்புடைய பத்திகளில் பகுதி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வரசாணையில் ஆணையிட்டபடி இடைக்கால மாதாந்திர தொகை அல்லது இடைக்கால மாதாந்திர குடும்ப தொகை மீதான விகிதத்தில் 60% என்ற சீரான விகிதத்தில் வழங்கப்பட வேண்டும். எனினும் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் 6வது ஊதிய குழுவின் கீழ் கடைசியாக பெற்ற மாதாந்திர அடிப்படை ஊதியத்தில் 30% என்பது ரூபாய் 10,000க்கும் குறைவாக இருந்து அவரது ஊதியம் 7வது ஊதிய குழுவின் கீழ் மறு நிர்ணயம் செய்யப்படலாமோ அல்லது கோரப்படலாமா இருந்தால் முக்கிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை இறுதி செய்யப்படும் வரையிலான இடைக்கால காலத்தில் அந்த தொகை குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 உயர்த்தப்பட வேண்டும். ஒருவேளை தகுதியுள்ள அரசு ஊழியர் 6வது ஊதிய குழுவின் கீழ் கடைசியாக பெற்ற மாதாந்திர அடிப்படை ஊதியத்தில் 30% என்பது ரூபாய் 10,000 அல்லது அதற்கு அதிகமாக இருந்து அவரது ஊதியம் 7வது ஊதிய குழுவின் கீழ் மறு நிர்ணயம் செய்யப்படலாமோ அல்லது கோரப்படாமலோ இருந்தால் இடைக்கால மாதாந்திர தொகை அல்லது இடைக்கால மாதாந்திர குடும்ப தொகைக்கான தகுதியான தேதியிலிருந்து 262% வீதத்தில் அகவிலை நிவாரணம் அனுமதிக்கப்பட வேண்டும்.